ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். பால் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி உப்புமா தான் செய்ய போகிறோம். அதனால் இட்லி சுட்டு ஆற வச்சு இதே போல் தூள் தூளாக பண்ணி விட்டுக்கலாம். இட்லி எல்லாம் தூள் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு கப்பில் 2 ஸ்பூன் ஹார்லிக்ஸ், 2 ஸ்பூன் சுகர் போட்டு தேவையான அளவு பால் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஆற வச்சு கொடுத்துடலாம். தம்பியை காலையில் ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போனோம். அதனால் காலையில் எழுந்திரிச்சி இட்லி செஞ்சு அதை ஆற வச்சு தூள் பண்ணி எடுத்து வச்சாச்சு இட்லி உப்புமா செய்கிறதுக்கு. இட்லி உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்து செஞ்சுக்கலான்னு இருக்கேன் சூடாக. அதனால் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, உப்புமாவுக்கு தேவையானதை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க, தம்பி ரெடியாக இருக்கான். அடுத்தது நான் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். லைட்டாக முகத்துக்கு ஃபெரலோலி போட்டுட்டு தலை வாரிட்டு அப்படியே கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டுருக்கேன். அவ்வளோதான், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு தம்பி கூட்டிகிட்டு. லிட்டருக்கு 50, 200னா போனோம். திருவண்ணாமலையில் நேற்றுக்குனா மழையாக இருந்தது. அதனால் காலையில் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக சில்லுன்னு நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. அப்படியே போகிற வழியில் பூ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பூக்கடையில் நின்று பூவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அதோ தெரியுது பாருங்கள், சித்ரா காஃபி பாரில் அங்கே போய்ட்டு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வண்டி நிறுத்திட்டு காஃபி சொல்லியிருக்கோம். எப்பயுமே நாங்கள் வெளியில் வந்தால் சித்ரா காஃபி பாரில் தான் வந்து காஃபி டீனா சாப்பிடுவோம். நீங்கள் விஜயமால் பக்கத்தில் இருக்க சித்ரா காஃபி பாரில் காஃபி டீனா சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் லைக் பண்ணுறேன். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே விட்டுட்டோம்னா அவங்க சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தம்பி இப்போ வந்து 2 ஃபீட்டில் தான் வந்து பழகிட்டுருக்கான். போக போக தான் 4, 5, 6, 7 சொல்லிட்டு விடுவாங்க. எப்பயுமே வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வருவோம். இன்றைக்கி தம்பியை விட்டுட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம். இன்றைக்கி சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இதுவரையும் திருவண்ணாமலை பார்க்கலன்னா பாருங்கள். இதுதான் திருவண்ணாமலையில் இருக்க மலை. இங்கே தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க.
அதே போலவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திருவண்ணாமலைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு யார் யாருன்னா கிரிவலம் வரீங்களோ அவங்களும் ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. நாங்கள் சர்க்கார் சிக்கன் சென்டரில் தான் வந்து சிக்கன் வாங்குவோம். நீங்களும் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க இந்த கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற கடையை விட இங்கே வந்து 10 ரூபா 20 ரூபா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கேட்குற மாதிரியே பீஸ்லாம் போட்டு தருவாங்க. உங்களுக்கு ஸ்கின்னோட வேணும் அப்படின்னா ஸ்கின்னோடு தருவாங்க, இல்லை ஸ்கின் இல்லாமல் வேணும்னா ஸ்கின் இல்லாமல் தருவாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டு தம்பியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்துட்டு நம்ம இட்லி உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னார், சூரிய வம்சம் இட்லி உப்புமா நானே செஞ்சிடறேனே அப்படின்னு சொன்னாங்க. வேலை மிச்சமாச்சுன்னு சொல்லிவிட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டில் தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க, கடுகு சேர்த்துக்கிட்டாங்க, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரையிலும் வறுத்து விட்டுடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 4-5 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துட்டாங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதங்கி வர வரையிலும் வதக்கி விட்டுக்கிறாங்க. லைட்டாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தூள் தூளாக பண்ணி வச்சுருக்கேன் இட்லியை உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பசிக்குதுன்னு அங்கேருந்து ஒரே சவுண்டாக வந்துகிட்டே இருந்தது. சீக்கிரம் ரெடி பண்ணி தட்டில் உப்புமா போட்டு அவங்கவுங்களுக்கு கொடுத்தாச்சு. சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்ல, அது சின்ன சின்னதாக பக்கோடாக்கு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, சிக்கன் ரைஸ்க்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சிக்கன் பக்கோடாவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்துலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக சேர்த்துக்கிட்டேன். கூடவே கரம் மசாலா, தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், தயிர், லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி சிக்கன் பக்கோடாவை செய்வோமோ அதே போல் தான் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கேன். சிக்கன் ரைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பச்சரிசியும் கார்ன்ஃப்ளவரும் எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மற்றபடி நம்ம எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுற சேம் மசாலா தான். சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், மசாலாவை சிக்கனில் போட்டு நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. காலையில் ஒரு 10 மணி போல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேட்டாக சூடாக செஞ்சுக்கலாம் சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஆண்டை எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பனானா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 3 நாள் ஆகிடுச்சி. லைட்டாக காஞ்சா மாதிரி ஆகிடுச்சி. இருந்தாலுமே தோல் பிரிச்சுட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதனால் பனானா எனக்கு, தம்பிக்கு, பாப்பாவுக்கு 3 பேருக்கும் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு போயாச்சு. கிச்சன் இதே போல் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 11:30 மணி அளவில் வந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். பார்த்தா பாப்பா சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்ருந்தா.
ஹாலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு வந்துட்டேன். சிக்கன் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கோஸ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிக்கனில் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நல்லாவே ஊறிட்டு இருந்தது. நேற்று வந்து மாங்காவை கட் பண்ணி மிளகாய்த்தூள், எண்ணெய் எல்லாமே சேர்த்து உப்புலாம் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறப்பே நாக்கில் எச்சில் ஊறுது. ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம இன்றைக்கி சிக்கன் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம். இந்தியா கேட் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 3 கப் அளவு சேர்த்துக்கலான்னு இருக்கேன். அரிசியில் தண்ணி ஊற்றி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சிக்கனை ஒரு பக்கம் பொரிச்சு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். ரைஸுக்கு பாத்திரமும் வச்சு சாதம் வேக வச்சிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் சிக்கன் பக்கோடாவை நல்லாவே சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. சிக்கன் ரைஸ்க்கும் சரி சிக்கன் பக்கோடாவும் சரி ரெடி பண்ணிட்டேன். குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே செய்யணும்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். சிக்கன் ரைஸ்க்கு தேவையான ரைஸை வடித்து இதே போல் நல்லா உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிளை 2 கடாயில் போட்டு வதக்கிக்கிட்டேன். ஒரே கடாயில் போட்டால் நமக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்து 2 டைம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக 2 கடாய் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு வடித்து வச்சுருந்த ரைஸை உள்ளார சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான காரசாரமான மசாலாவை சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இது எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சாதம் வடிக்கிறப்பயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொரித்து வச்சுருந்த சிக்கனையும் கடைசியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பராக சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, சிக்கன் ரைஸ் செஞ்ச உடனே சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி மெனு வந்து சிக்கன் ரைஸ், அவிச்ச முட்டை, சிக்கன் பக்கோடா. நல்லாவே திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, நான்வெஜ்ஜு சாப்பிட்டோன்னே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். அதனால தான் காலையில் மில்க் ஷேக் போட்டிருந்தேன், பனானா மில்க் ஷேக். அதோட மீதி இருந்தது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். சூப்பராக கட்டி ஆகிட்டு இருந்தது. ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. அதையும் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா வந்து மில்க் ஷேக்காக கொடுத்தா குடிக்க மாட்டா. அது இதே போல் ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு தான் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அதே போலவே ஐஸ்கிரீம்னோடனே சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எதையுமே வந்து க்ரியேட்டிவாக செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் அதே போலவே செஞ்சு கொடுங்க. லஞ்சுக்கு அப்புறம் கிச்சன் இதே போல் தான் இருந்தது. கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு டீ போடலான்னு சொல்லிவிட்டு பால் வச்சு கொஞ்சம் டீயும் போட்டாச்சு. டீனா குடிச்சிட்டு ஈவினிங்கில் தம்பியும் பாப்பாவும் ட்ராயிங் கிளாஸ் போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ஜூஸ் போட்டிருந்தேன், ஆரஞ்ச் ஜூஸ். 2 பேருக்கும் கொடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராயிங் கிளாஸ் விட்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதே போல் தான் போச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.